இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதேதான் இங்க இங்க 15 வருஷம் மறக்கப்பட்டிருந்த ஒரு நிலைமை, ஒரே ஆவியானுடைய சத்தம் ஆகாயம் மூலியமா தலைகீழா சூழ்நிலையை திருப்பி போட்டுச்சு. வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ நீ முன்ன இருந்த சூழ்நிலையை காட்டிலும் உன் சூழ்நிலைகளை தேவன் அதிசயமாய் மாற்ற விரும்புகிறார். நீ முன்னால் இருந்த வேலையில காட்டிலும் இப்ப இருக்கிற வேலையில கர்த்தர் உயர்வை கொடுக்க விரும்புகிறார். நீ முன்னால் இருந்த உன் சூழ்நிலையை காட்டிலும் இப்ப இருக்கிற உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். முன்னால் இருந்த உன் தொழிலோ உன் வியாபாரத்தை காட்டிலும் இப்போ உன் தொழிலையும் வியாபாரத்தையும் கர்த்தர் பெருக செய்ய விரும்புகிறார். அது ஒரே ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அந்த ஆவியானுடைய குறுக்கிடுதல் காரியங்களை வாய்க்க செய்யுது. பிள்ளைகளை, ஆவியானவர் விட்டு கொடுக்கணும்னா என் சுயத்தை நான் அடக்க வேண்டும், என் சுயத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. என் சுய சிந்தை, என் சுய ஆலோசனை தான் செருபாபேல் சொல்லுமா, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செய்யறேன் இல்ல, கர்த்தர் சொன்னவர், அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆனா அவருடைய செயல்முறையின் வழிக்கு நம்மள நாம விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கணும்.